கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்தில் அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனப்போ ஒரு நிறைய இப்போ கிளைமேக்ஸ்லாம் வந்து டைலாக்லாம் சரியில்லைன்னு நான் கோவமாக சொல்கிற அளவுக்கு ஒரு ஆளாக மாறிட்டேன். அப்படியா? ஆமாம், கிளைமேக்ஸ் இல்லை பாலகுமார் இருந்தார், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொல்கிறதுக்கு நான் சொல்லாமல் யார் சார் சொல்லுவா? இந்த ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த கோர்ட்டில் பேசுகிற வசனம் வந்து சரியில்லை எழுதிட்டு வந்தது. ஆக்சுவலாக அவருக்கு அந்த நேரத்தில் அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக அவரால் கவனம் செலுத்த, அதனால டைலாக் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவன் ஒரு பொடியும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எழுதிட்டு வாடா அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட சவால் விட்டார் பாலகுமாரன் சார். நான் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து அடுத்த நாள் எழுதிட்டு போய் சும்மா நம்மளுக்கு தோன்றதை காமிச்சேன். சங்கர் சார் வெரி குட், இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல நீ சொல்லிட்டடா அப்படிங்கிற மாதிரி சங்கர் சாருக்கு வந்து அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சின்னதாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு பையனாக மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப ஒரு அந்த முடிகிறப்பயே வந்து பல்வேறு விஷயங்களை பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிற அந்த படம் எப்படா வரும்னு சும்மா நைட்டு ஒரு 11 மணிக்கு நடந்துட்டுருக்கு கோடம்பாக்கம் அந்த டேரக்டர்ஸுங்கள் நடந்துட்டுருப்பார், கூப்பிட்டு வைப்பார், இந்த சீன் எப்படி ஒரு கோட்டாக இருக்கா அப்படின்னா நான் வந்து ரெகுலராக டப்பிங்கில் எடிட்டிங்கில் பார்த்தனால, ரெண்டாவது நான் எடிட்டிங் அசிஸ்டண்டாக இருந்தனால அந்த படத்தினுடைய மொத்த இந்த எடிட்டிங் வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். எடிட்டிங் வேலைகள்னால் பெரிய வேலைகள் இல்லை, 2 ஃப்ரேமை காணும், தேடணும், ரீலை கொண்டு வந்து எடுத்து வைக்கணும், அதை பாதுகாக்கணும், லென்த் எவ்வளோன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ரெகுலரான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கெலாம் நான் பார்த்துட்டேங்கிறதுனால எடிட்டிங் பாலன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாச்சு. ஸோ அந்த படத்தினுடைய வெற்றி வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு.